ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் 3 பசங்க ஒரு சந்தில் உட்காந்து காமிக் புக் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. காமிக் புக் ஸ்கூல் புல்லிங்கை பற்றி இருக்குது. சீரியஸ்லி இன்னமுமாடா இந்த புல்லிங்கை பற்றிலாம் காமிக் புக் எழுதுறானுங்க. ஒரு ஹீரோ வீக்கானவனாக இருப்பான், போக போக பெரிய ஆளை மாறிடுவான். இதெல்லாம் எந்த ஊரில் நடக்குது? அதோட இன்னுமா இந்த ஸ்கூல் புல்லிங் நடக்குது? இந்த ஆர்டிஸ்ட்லாம் பழங்காலத்து ஆளாக தான் இருப்பானுங்க. அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறது இன்னும் இருக்குன்னு நினச்சி தான் இப்படி எழுதுறானுங்கன்னு இவனுங்களுக்குள்ளே பேசுகிறானுங்க. இப்படி அவனுக்கு பேசிக்கிட்டே, டே சூஹியான், யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கியான்னு கேட்குறப்ப, ஆமாம் நான் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், யாரும் வரலன்னு சொல்கிறான். இவன் தான் நம்மளோட மான்ஹாவோட ஹீரோ. ஆக்சுவலாக இவனையே இவனுக்கு புள்ளி பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. புள்ளிங்கே இல்லை, எப்படி இவங்க ஸ்டாப் பண்ணுறதுன்னு புள்ளி பேசிக்கிட்டே இவன் கழுத்தை நெரிக்கிறான். இவனை அடிச்சு போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. ஹீரோ மனசில் நினைக்கிறான், ஸ்கூல் புள்ளிங்க ஸ்டாப் பண்ணணுமா? இது யாராலையும் முடியாது. யாருமே இதை தட்டி கேட்கறது இல்லை. இதெல்லாம் கண்டுக்கிறது கூட இல்லை. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறாங்க. இதுக்கெல்லாம் முடிவே இல்லைல்ல. நம்ம ரீட் பண்ணுற வெப்டூன்ஸ், லைட் நாவல்ஸ்லாம் இதே மாதிரி பார்த்துருக்கேன். ஹீரோவை புள்ளி பண்ணுவாங்க. அவனுக்கு முன்னாடி சடனாக ஒரு குவெஸ்ட் விண்டோ அப்பியர் ஆகும். அதுலேருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் அப்டேட் பண்ணி இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒருத்தனை மாறுவான். கிட்டத்தட்ட சோலோ லெவலிங் கான்செப்ட் மாதிரி தான் இது. இதே மாதிரி நிஜத்துலையும் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அவன் இருக்கிற சோகத்தில் பைத்தியக்கார மாதிரி குவெஸ்ட் விண்டோ முன்னாடி வா, குவெஸ்ட் விண்டோ குவெஸ்ட் விண்டோன்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு இலவும் வரல. ஒரு மூலையில் போய் உக்காந்துட்டான் சோகமா. நான் என்ன முட்டாளா? இதெல்லாம் கற்பனையில தான் நடக்கும் இவன் நினைக்கிற நேரத்தில் இவன் கண்ணுக்கு முன்னாடி நிஜமாவே ஒரு குவெஸ்ட் விண்டோ இருக்கு. சிஸ்டம்ல இருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த குவெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்களா? எஸ் ஆர் நோ. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ்ல உட்காந்த ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறான். இந்த உலகத்துல இன்சைடர் அண்ட் அவுட் சைடர்னு பிரிக்கலாம். இன்சைடருங்கிறவங்க கூட்டத்தோட ஒத்து போயிடுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ராவாட்டா. பட் அவுட் சைடர்ஸ் யாருக்கிட்டையும் சரியா பேசாம கொஞ்சம் பலவீனமா இருப்பாங்க. என்ன மாதிரி ஒருத்தனோட வாழ்க்கையில் இது நடக்கிறது ரொம்பவே லக்கி தான். ஏன்னா நான் லூசராக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு அவுட் சைடராக இருக்கலாம்னு நினைக்கிறான். இவன் கண்ணு முன்னாடி அந்த சிஸ்டமோட விண்டோவை பார்த்து தான் இப்படி பேசுகிறான். இந்த சிஸ்டம் விண்டோ வேறு யார் கண்ணுக்கும் தெரியல, இவனோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. இது உண்மையாக கனவான்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 300 தடவை இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். சரி, எஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. அந்த சிஸ்டம் இவன் டச் பண்ணுற நேரத்தில் அங்கே பக்கத்தில் கிராஸ் ஆகி போகிற ஒரு பொண்ணை டச் பண்ணியிருக்கான். இது செக்ஸுவல் அசல்ட்ரா, புறம்போக்கு, இதுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு அவன் கேட்டதுக்கு, சாரி என் கண்ணுக்கு ஒரு சிஸ்டம் விண்டோன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் கண்ணத்தில் ஒரு அற விழுது. இவனுக்கு பக்கத்து சீட்லேயே இவன் உட்காந்து உடனே கேன்டீனுக்கு போய் ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வான்னு சொல்கிறான். உன் கால்லாம் நல்லா தானே இருக்கு, நீ போக வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு, எனக்கு இன்ஸ்டாகிராமில் 20,000 ஃபாலோவர்ஸ், எல்லாரும் என் காலோட அழகை பார்த்து தாண்டா வராங்க. போகிற வழியில் என் கால் உடஞ்சி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீ பொறுப்பு எடுத்துக்கிறியான்னு அவன் சொல்கிறப்ப, எப்பா இந்த அருவியை தாங்கிறதுக்கு போல நான் நடந்து போய் சாண்ட்விச்சே வாங்கிடலான்னு இவன் கிளம்ப பார்க்குறான். இவன் ஒரு நைஸ் கைங்கிறத பாராட்டுற விதமாக இல்லை, கலாய்க்கிற விதமாக அவன் சொல்கிறான். காசு கேட்டதுக்கு, நீ என்னை செக்ஸுவல் அசால்ட் பண்ணதுக்கு இது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், என்ன ஓகேவான்னு சொல்கிறான். இவன் போகிற வழியிலேயே ஒருத்தன் இவனுக்கு ஸ்மேக்கை போட்டு ஸ்டாப் ஸ்கூல் புல்லிங்னு கத்துறான். விழுறதுக்கு முன்னாடியே நீ இந்த வார்த்தையை சொல்லியிருந்தனா இப்படி ஒன்று அடிச்சிருக்க மாட்டேன்னு அவன் நக்கலாக கேட்குறான். கிட்டத்தட்ட குலநெறி திருடக்கூடாதுங்கிற மாதிரி இவன் கிட்ட ஒரு கான்செப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இதை நான் விளாட்டுக்கு தான் பண்ணேன்னு உனக்கு தெரியும் இல்லை, கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணுவியான்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியும் இது விளாட்டுன்னு அவன் சொல்லிடுறான். சூஹன் ரொம்பவே நல்ல பையன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறானுங்க. இவன் சூஹியான். அவனுக்கு எதிராகவே அநியாயம் நடக்கிறப்ப அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒருத்தன். அவன் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்காக நடந்துக்கிற ஒரே ஆள் அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான். அன்னைக்கு இவனிங்கே வீட்டுக்கு போய் என்னை ஸ்கூலை விட்டு நிறுத்திடுங்க, நான் ஸ்கூலில் படித்து எதுவுமே கற்றுக்கிறது இல்லை, யூடியூபர் ஆயிடுவான்னு பேசிக்கிட்டு இருக்கான். என் கையில் ஒரு கத்தி இருக்கு தெரியுதுல்ல, அமைதியாக போலாட்டி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு அவங்களும் மிரட்டி இவனை விரட்டி விடுறாங்க. என்னை நம்புங்க, என்னால் யூடியூபர் ஆக முடியும்னு அவன் சொன்னதுக்கு அவன் தங்கச்சி வைரல் கிட்ட பார்த்துட்டு வந்து வளர்றான் போலன்னு இவனை கலாய்க்கிறான். இவன் கடுப்பாகி ரூமுக்கு போய் டோரை இழுத்து சாத்துறப்ப, எவ்வளோ தைரியம் இருந்தால் டோரை இப்படி வேகமாக அடப்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான்னு அவங்க கேட்டதுக்கு காற்றுல சாத்திருச்சுங்கன்னு சைலண்ட் ஆயிட்டான். அப்போ தான் இவனுக்கு இந்த சிஸ்டம் விண்டோவை பற்றி ஞாபகம் வருது. இப்போயாவது அந்த எஸ்ஸை கொடுத்து வைப்போன்னு எஸ்ஸை செலக்ட் பண்ணா சிம்பிளான ஒரு ரூல் புக்கை கொடுக்குறாங்க. சிஸ்டம் இவனுக்கு குவெஸ்ட் கொடுக்கும். இதில் இவன் முடிக்க சில கிஃப்டை சிஸ்டம் இவனுக்கு கொடுக்கும், ரிவார்டு மாதிரி. கோல்டு, சில்வர் அண்ட் டைமண்ட் கார்டு மாதிரி என்னென்னமோ குவெஸ்ட் மாதிரி இருக்கு. முதல்ல ஒரு குவெஸ்ட் வந்திருக்கு, கத்திட்டு வந்ததுக்கு உங்கள் அம்மா கிட்ட சாரி கேள்றான்னு. ஒருவேளை இதை இவன் முடிச்சுட்டான்னா இவனுக்கு ஒரு கோல்டு கார்டு கிடைக்கும். இந்த கிறுக்க மைண்டில் ஓடுற ஒரே விஷயம் கோல்டு கார்டா? ஒருவேளை இது தங்கத்தில் இருக்குமா, இதை விற்க முடியுமான்னு தான் நினைக்கிறேன் அவன். சரி ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு அவங்க அம்மா கிட்ட போய் வேற எங்கேயோ கோவத்தில் இருந்ததை உங்ககிட்ட காமிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அதே வேகத்தில் ரூமுக்கு போய் மூடிக்கிட்டான். இவன் தங்கச்சி கண்டிப்பாக இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு, ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுங்கன்னு. இவன் நடவடிக்கையை யாராலையும் நம்ப முடியல. இவனுக்கு ஒரு கோல்டு கார்டு கிடைக்குது, 3 சென்டிமீட்டர் இவனால் ஹைட்டாக வளர முடியும்னு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு பெர்மிஷன் கேட்டதுக்கு சரின்னு சொல்கிறான்.
நிஜமாவே 3 சென்டிமீட்டர் ஹைட்டா வளர்றான் அடுத்த செகண்டே. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிற கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு புரிய வருது. இவன் ரூமை விட்டு வெளியே வரப்ப இவங்க அம்மாவும் இவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இப்பதான் ஒரு விஷயம் இவனுக்கு புரியுது. ஸ்கூல்ல எப்பயுமே இவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். பட் வீட்ல இதுதான் இவனுக்கு முதல் டைம் மன்னிப்பு கேட்கறது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரப்பே அவன் சந்தோஷமா இருக்கான். நான் வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன்னு. எல்லாரும் இதை நோட்டீஸ் பண்றாங்க. அடுத்த கொஸ்ட் எப்போ வரும்னு இவன் ஆர்வமா இருக்கிறப்ப இன்னொரு டெமோ கொஸ்ட் வருது. இந்த தடவை ஒரு கோல்ட் அண்ட் சில்வர் கார்டு. 2 கார்டா? அப்படி என்னதான் கொஸ்ட், சீக்கிரம் கொடுங்கன்னு ஆர்வமா பார்க்குறப்ப, நேத்து ஒரு பொண்ணு இவனை புள்ளி பண்ணியிருப்பா. அவ பேரு செரேன். அவளுக்கு கிஸ் கொடுக்கணும்னு சிஸ்டமே சொல்லியிருக்கு. அவ இவனை பார்த்ததும் எரிஞ்சு விழுறான். இவனை அடிக்கிறது கூட அருவருப்பா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால் பண்ண முடியாதுன்னு சிஸ்டம்க்கு சொன்னதுக்கு, நீங்கள் ஒரு குவெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ரிவார்டும் மறைஞ்சிரும். இதுக்கப்புறம் குவெஸ்ட்டே உங்கள் லைஃப்பில் வராதுன்னு போட்டிருக்கு. இவன் அங்கேயே நின்று சிஸ்டத்தோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கப்ப இவனை எல்லாரும் பைத்தியம் மாதிரி பார்த்துட்டு போகிறானுங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிகிற பெல் அடிக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு டைம் இருக்குன்னு அது இவனுக்கு கெடு கொடுத்துருக்கு. மறுபடியும் இவன் 3 சென்டிமீட்டர் கம்மியான உயரத்துக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. இதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு கிஸ் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் பக்கத்தில் இருக்க அவனோட ஃப்ரெண்ட், உனக்கு கிஸ் வேணுமா? நிஜமாவா? நான் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன்னு நிற்கிறான். இவன் பேர் குக்ஜா யாங். லுக்கிசம் பேக் ஸ்டோரிஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கேரக்டரோட என்ன அதிக கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா இவனுக்கு அப்படி ஒரு பங்கமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவன் முகம்லாம் சவந்து போயிருக்கு. என்னாச்சு, பசங்க மறுபடியும் ஒன்று அடிச்சாங்களான்னு கேட்டதுக்கு, சில பசங்க என்ன அடிச்சுட்டாங்கன்னு ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி மிரட்டுற தொன்னில இதை சொல்கிறான். என்னை பார்த்தா ஸ்ட்ராங்காக தெரியுது, நீ ஏன்டா அடி வாங்குறேன்னு சொன்னதுக்கு, நானும் ஸ்ட்ராங்கானவன் தான் நினச்சேன், பட் சொதப்பிருச்சுன்னு பதில் சொல்கிறான் மறுபடியும் சீரியஸான டோனில். இவன் அந்த கூக்ஜாட்டியே கேட்குறான், ஒருத்தங்கிட்ட இருந்து கிஸ் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுன்னு. ஃப்ரீ ஹக்னு போர்டு எழுதி போட்டு நிற்பானுங்களே, அதே மாதிரி நிற்கலாமா? ஃப்ரீ கிஸ்னு எழுதி போட்டுன்னு ஒரு ஐடியா சொல்கிறான். வேலைக்கே ஆகாத பிளான்னு தெரியும். பட் ரெண்டாவதா காசை கொடுத்து கிஸ்ஸாக வாங்கன்னு சொல்கிறான். இவனுக்குமே இது ஒரு ஜீனியஸான பிளான் மாதிரி தெரிஞ்சிருக்கு. கரெக்டு தான், பணத்துக்கு மயங்காதவங்க யார் இருப்பாங்க? உன்கிட்ட பணம் இருக்கா? எனக்கு கொடுப்பா, ஒரு கிஸ்ஸு வாங்கணும்னு ஏதோ அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது, இது எவ்வளோ கேவலமான பிளான்னு. அறதான் வாங்குவோன்னு தெரிஞ்சு ஓவராக தான் போயிட்டோம். சரி விடு, வழக்கமாக சொதப்புறது தானேன்னு மறுபடியும் இவன் சோகமாக உட்காந்துருக்கான். முதல்ல கிஸ்ஸு வேணும்னா அந்த பொண்ணு கூட நீ தனியாக இருக்கணும்ப்பா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறான். பட் இவன் நேரத்துக்கு இவனுங்களுக்கு பிடி பீரியட் வருது. எப்பயுமே இந்த பீரியடில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவன் கட்டடிச்சிருவா. இன்னைக்கு இவனும் கட்டடிச்சிருக்கான். அவள் இவனை புள்ளி பண்ண பார்க்குறா. ஒழுங்கா கேன்டீனுக்கு போய் எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் வாங்கிட்டு வாடான்னு. ஆனால் இவன் ஏற்கனவே வாங்கி டேபிள் மேலேயே வச்சிருக்கான். என்ன இன்னைக்கு எள்ளுனா என்னையா இருக்கானேன்னு இவளும் அந்த ஜூஸை குடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பதட்டம் அந்த ஜூஸை குடிச்சிட்டு பதட்டத்திலேயே, இதுக்கு முன்னாடி யாருக்காவது கிஸ் பண்ணியிருக்கியான்னு பயத்தோட கேட்குறான். டே சூஹியான், உனக்கு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையான அவ மிரட்டுறா. நான் சும்மாதான்ப்பா நக்கலா கேட்டேன்னு அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். பட் உங்கள் கிளாஸோட புள்ளி பசங்க இவனுக்கே தெரியாமல் இதை வீடியோ எடுத்துடுறானுங்க. டேய் செரின் மேலே இவனுக்கு க்ரெஸ் இருக்குடா, பாரேன் இவன் ரேஞ்சுக்கு எப்படி ஆசைப்படுறான்னு இவனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதை டெலீட் பண்ணிருங்கடான்னு இவன் கத்துனதுக்கு முகத்திலே ஒரு பஞ்சு விழுது. இவனை போட்டு இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறான் இவன். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு வந்து, நீ சொன்னது அவன் மண்டையில் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணு, எனக்கும் அசிங்கமாக இருக்குன்னு அவன் கேட்டதுமே இவன் சரண்டர் ஆயிட்டான். இவனை பார்க்கறதுக்கே அந்த பொண்ணுக்கு பரிதாபமாக இருந்திருக்கு. சீக்கிரமே வீட்டுக்கு போய் தொலைடான்னு இவன் அனுப்பி வைக்கிறான். இவன் தனியாக உட்காந்து வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான். இந்த ஹாஸ்டல்லையும் தோத்துட்டேன், என் மானமும் போச்சு, என் கண்ணாடியும் உடஞ்சிருச்சு, இந்த கண்ணாடிக்கு எப்படி வீட்டில் பதில் சொல்லனே எனக்கு தெரியலன்னு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி, கொஞ்ச நாளைக்காவது நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருந்தமே நினச்சி தோல்வியை ஒத்துக்கிட்ட நேரத்தில் குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சிஸ்டம்லாம் காட்டுது. இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட வந்து கிஸ் கேட்டிருக்கான அந்த பொண்ணு சந்தேகத்திலேயே இவன் வாங்கி கொடுத்த ஜூஸை குடிச்சிருக்கா. ஏற்கனவே இந்த ஜூஸை இவனும் குடிச்சிருப்பான். 2 பேரோட லிப்பும் ஒரே இடத்துல பட்டதால குவெஸ்ட் இதை கிஸ் பண்ண கணக்கில் எடுத்துக்கிச்சு. ஸோ டெக்னிக்கலி இந்த குவெஸ்ட்டை ஹேக் பண்ணி முடிச்சிருக்கான் இவன். எப்படி இந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னே தெரியலாட்டியும் ஆர்வமாக அந்த கார்டை வாங்குறான். முதல்ல கிடச்ச கோல்டு கார்டு இவனோட கண் பார்வையை நார்மல் ஆக்குது. இவனால் இப்போ கண்ணாடியே இல்லாமல் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த குவெஸ்ட்லாம் எவ்வளோ ஆசமாக இருக்குல்லன்னு இவன் சந்தோஷப்படுற நேரத்தில் அப்போ தான் சில்வர் கார்டு மேலே இவனுக்கு கவனம் போகுது. எப்படியும் சப்ப கார்டாக தான் இருக்கும்னு இதை கிளிக் பண்ணுறப்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. பட் என்னன்னு இப்போ காட்டலை. இவன் ஆர்வமாக ரூமை விட்டு வெளியே வந்து இவங்க அம்மா கிட்டே இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க அங்கே இல்லை. அவன் தங்கச்சியோட உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில், ஒருவேளை ஸ்கூலில் என்னை பார்த்தனா என்கிட்ட வந்து பேசிடாதன்னு அவள் சொல்கிறான். எதுக்குன்னு கேட்டதுக்கு, நம்ம 2 பேரும் ஒரே குடும்பம்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குன்னு அவள் சொல்கிறான். இது இவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருச்சு. அடுத்த நாள் இவனுக்கு ஸ்கூலில் எடுத்ததும் அடி தான் விழுது. நேற்று அவ்வளோ அடித்ததுக்கப்புறமும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்திருக்கனா, எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு? இப்படிலாம் கேட்டு அவனை மிரட்டுறப்ப,
ஒருவேளை உன்னை இவன் மேட்டராகவே நினைக்கல போலடான்னு அந்த புள்ளியை ஏற்றி விட்றானுங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா அடி விழுது. லஞ்ச் பீரியடில் ஸ்கூலுக்கு பின்னாடி என்னை மீட் பண்ண வாடா, சாப்பிடாம வா, ஏன்னா அடி வாங்கினா கண்டிப்பாக வாந்தி எடுத்துருவேன்னு இவனை மிரட்டிட்டு போயிருக்கான். ஹீரோ அவன் சேரில் போய் உட்கார்ற நேரத்தில் பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்ட் கூக்ஜா மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சிருடா, இது எதையுமே என்னால் தடுக்க முடியலன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தடுக்கணும்னு நினச்சிருந்தா நீயும் பிரச்சனையில் மாட்டியிருப்ப. எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறான். இவனுங்களுக்குள்ள ஒரு ரூல் இருக்கு. ஒருத்தர் பிரச்சனையில் இருந்தால் இன்னொருத்தர் காப்பாற்ற வந்துடவே கூடாதுன்னு. நம்மளோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு இவங்க வருத்தப்படுறாங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறப்ப நம்ம மட்டும் அழுதுகிட்டு இருக்கோமேன்னு. லஞ்ச் பீரியடில் ஸ்கூலுக்கு பின்னாடி இவன் அடி வாங்குறான். மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அடி வாங்குறான். ஏன்டா உன்னை அடிக்கிறது நான், நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்குற, சரியான லூசர்டா நீன்னு அப்போ கூட இவனை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க அந்த புள்ளி. புள்ளி கையில் வச்சிருக்க சிகரெட்டை தூக்கி போட்டு மறுபடியும் இதை என்கிட்ட எடுத்து கொடுறான்னு கேட்குறப்ப இவன் தவந்து போய் அதை எடுக்க பார்க்குறான். பட் அவன் சிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சிஸ்டர் கேட்டதுக்கு இந்த புள்ளி எப்படியோ சமாளிக்கிறான். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், கை தவறி கீழே போட்டேன், எனக்காக இதை எடுத்து கொடுக்குறான். ஹெல்பிங் மைண்டட் உங்கள் அண்ணன், நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. அங்கேருந்து இவனை கூப்பிட்டு கிளம்புறான். பட் இந்த பொண்ணை இவன் தப்பான பார்வையில் பார்த்துருக்கான். இவன் உடனே ஹீரோ கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானவன் மாதிரி நடந்துக்கிறான். பாத்ரூமில் இவன் கிட்ட பேசுகிறப்ப உனக்கு சிஸ்டர் இருக்குங்கிறது ஏன்ப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்கள் 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன், எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகும்னு தோணுதுன்னு எதுக்கு அடி போடுறாங்கிறது தெளிவாக தெரியுது. பட் ஹீரோ அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சரி உன்கிட்ட நான் உண்மையாகவே சொல்கிறேன், அவள் செம்மையாக இருக்காடா, அவள் கூட படுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் கேட்டதும் அதே பாத்ரூமில் இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட் டோரை உடச்சிட்டு கூக்ஜா அண்டர்வேரோட என்ட்ரி கொடுக்குறான். இவ்வளோ தாண்டா உனக்கு லிமிட்டு, மரியாதையாக பேசுகிறான்னு இவன் ஃப்ரெண்டுக்காக முதல்ல குரல் கொடுக்குறான். பட் இவன் முகத்திலே ஒரு பஞ்சு தான் விழுது. கூக்ஜா ஹீரோ என்ட்ரி மட்டும்தான் கொடுக்குறான். பட் செம்மையாக அடி வாங்குறான். இவனை குப்புற படுக்க போட்டு மிதிக்கிறப்ப கொஞ்ச நேரம் ஜோன் அவுட் ஆயிருந்த ஹீரோ டே புறம்போக்கு போதும் நிறுத்துடான்னு கோவமாக பேசுகிற மாதிரி தெரியுது. இந்த புள்ளி கடுப்பை என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னியா, எவ்வளோ தைரியம் வந்துருச்சுடா உனக்குன்னு இவனை புழக்க வரான். பஞ்சு பண்ண கையை ஓங்குறப்ப இவன் முகத்தில் ஒரு பஞ்சு விழுது. ஹீரோ பாக்ஸிங் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. நேற்று கோல்டோட ஒரு சில்வர் கார்டும் கிடச்சிருக்கும். அது பாக்ஸிங்கில் இருக்க ஒரே ஒரு மூவ், ஜாப், த மோஸ்ட் பேசிக் அண்ட் பவர்ஃபுல்லான மூவ். இவன் இதுக்கு மேலே நான் ஒரு லூசராக இருக்க மாட்டேன், என்னோட பிரச்சனைக்காக நானே எந்திரிச்சு நிற்பேன்னு முடிவெடுத்திருக்கான். இது போக இவனுக்கு ஒரு குவெஸ்ட் விண்டோவும் வந்திருக்கு, இந்த புள்ளியை தோக்கடிக்கணும்னு. என்ன சொன்ன, செம்மையாக இருக்காளா, செம்மையாக இருக்கிறதுனா என்ன, நான் உனக்கு காட்டுறேன்டான்னு ஒரே ஒரு ஃபைட்டிங் மூவை வச்சுட்டு இவன் சண்டைக்கு இறங்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.